ஆன்மநேய உள்ளங்களுக்கு வந்தனம். இந்த பிறப்புக்கும் கிழமைக்கும், இந்த பிறப்புக்கும் நட்சத்திரத்துக்கும் நிறைய பொருத்தம் உண்டு. வள்ளல் பெருமானோட பிறப்புக்கு என்னெல்லாம் பொருத்தம் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வள்ளல் பெருமானோட திவ்ய சரித்திரம் அல்லது வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதாவது வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாறு பேசுறதுனாலே எனக்கு ரொம்ப இறுக்கமாயிடும். எனக்கு அப்படியே ஏன் அப்படின்னா, வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாறை படிச்சுதான் எனக்கு அவரோட வாழ்க்கை முழுவதுமாக ஆண்மநேயமும், அந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டுரிமையும், ஜீவகாருண்யமும் ததும்பி இருக்கும் அப்படியே வாழ்க்கை வரலாறுல. இந்த வாழ்க்கை வரலாறுல எனக்கு ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல 2 அன்பர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க தர்மசாலையில. வள்ளல் பெருமான் உள்ள எப்பவுமே அவருக்கு இருந்த இடத்துல இருந்து எல்லாமே கேட்கும், எல்லாமே செய்யும் இல்லையா. அங்க இருந்து நான் இதை நிறைய முறை குறிப்பிட்டிருப்பேன். இந்த மண் கட்டிய கட்டி வச்ச அந்த எக்ஸாம்பிள வள்ளல் பெருமான் சொல்லி, ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லி 3 படிநிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒண்ணு மக்கள் இடத்துல ஜீவகாருண்யம், இன்னொன்னு மாக்கள் இடத்துல ஜீவகாருண்யம், இன்னொன்னு எல்லா உயிர் பொருட்கள் இடத்திலும் ஜீவகாருண்யம் சொல்லி சொல்லுவார். அந்த இடத்துலதான் எனக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அது வரைக்கும் எனக்கு ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படி போயிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு பிடிப்பே கிடைக்கல. இது ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல எனக்கு ஒரு நிறைவு வரல. இது என்ன மக்களுக்கும் மாக்களுக்கும் ஜீவகாருண்யத்தை மட்டும் சொல்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குறைபாடா இருந்தது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை முழுசா படிக்கும்போது. அப்பதான் நான் இந்த வாழ்க்கை வரலாறை முழுசும் படிக்க ஆரம்பிச்சேன். சரி, பெருமானோட வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம இதை புரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு. அப்பதான் எனக்கு புரிய வந்தது, அவரோட வாழ்க்கையே இந்த உயிர் பொருட்கள், இந்த ஆன்மாக்கள் கருத்துறதுக்காக தான் அவருடைய வாழ்க்கையே அப்படின்னு புரிஞ்சுது. அதுதான் அந்த உயிர் பொருட்கள் இடத்திலும் ஜீவகாருண்யம் அப்படின்றது புரிய வந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வள்ளல் பெருமான் வாழ்ந்திருக்காங்க. அவர் வாழ்ந்ததுதான் அந்த பேரின்ப பெருவாழ்வு. அதை பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல 2வது பகுதியில பேரின்ப பெருவாழ்வு, அதாவது எல்லாம் தாமாய் நிற்றல். அப்படி நின்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கு பிறகு பேரின்ப பெருவாழ்வின் லாபத்தை அடைஞ்சு, அதாவது யாவும் தாமாய் விளங்கி, அதாவது இது தோன்றது, இது விளங்குறது, இதுக்கப்புறம் விளக்கம் செய்விக்கிறது தான் அந்த தேக மாற்றம் என்பது. பேரின்ப பெருவாழ்வின் அடைந்தவரின் பெருமை எது? தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற அந்த அருட்சக்தியின் வடிவமாகவே வள்ளல் பெருமான் நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்டவரை நம்ம ரொம்ப வாழ்ந்து போனா அது ரொம்ப இதுவாயிடும். அதனால நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா பார்க்கணும். அதை இல்லைன்னா ரொம்ப வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாறு இருக்குன்னா ரொம்ப ஆழ்ந்து போயிடும். ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே டீப்பா எனக்கு போறது வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாறு தான். ஏன்னா அவருடைய வாழ்க்கை நான் முதல்ல அந்த விண்ணப்பம் என்னோட நோட்ல நான் எழுதும் போது முதல்ல நான் எழுதுனது என்ன அப்படின்னா, பேருபதேசத்தை படிச்சவனே இப்படிப்பட்ட ஒரு 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 மனிதன் வாழ்ந்திருக்காரு. எனக்கு அப்பெல்லாம் எனக்கு இந்த நிலைகள்,
இந்த விஷயம்லாம் தெரியாது. பேருபதேசத்த படிச்ச உடனே எனக்கு தோணுன விஷயம் என்ன, அதாவது ஒரு ஒரு காதல் வசனம் ஒண்ணு இருக்கும் ஒரு படத்துல. அந்த படத்துல என்ன பண்ணுவாருன்னா, காதலன் வந்து காதலிய வந்து வர்ணிப்பாரு அப்படியே. வர்ணிக்கும் பொழுது, அந்த காதலியோட அந்த வர்ணிப்ப கேட்க கேட்க காதலன் அந்த வர்ணைய செய்றாரு, வர்ணனைய. செய்யும்பொழுது, அந்த காதலி "கொஞ்சம் நிறுத்து" அப்படின்னு சொல்லுவா அந்த காதலன. அவன் நிறுத்திருவான். அந்த காதலி சொல்லுவா, "போதும், இதுக்கு மேல சொல்லாத" அப்படின்னுவாங்க. "ஏன்?" அப்படின்னு கேட்பாங்க. "நீ சொல்ல சொல்ல உன் கண்லருந்து என்ன பார்க்கணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த காதலி சொல்லுவா. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. வள்ளல் பெருமான் கண்ணுலருந்து எனக்கு இந்த வாழ்க்கைய பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் என்னுடைய தொடக்கம். அப்புறம் என்னோட பிறவியோட விஷயங்கள்லாம் எனக்கு புரிஞ்சுது. நான் சொன்ன கிழமைக்கும், நட்சத்திரத்துக்கும் ரொம்ப பொருத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் பொறந்தது வெள்ளிக்கிழமை. அதேபோல நான் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். போல எல்லாத்துக்கும் இங்க நமக்கு இந்த பிறந்துட்டோம், இவ்வளவு பிறவிகள் எடுத்துட்டோம். ஆனா வள்ளல் பெருமானை தெரிஞ்ச அப்புறம்தான் நமக்கு வந்து மொத்தமா புரிய வருது. வாழ்க்கையே புரிய வருது. பாஸ்டும் புரியுது, ஃபியூச்சரும் புரியுது, நிகழ்காலமும் புரியுது. இதெல்லாம் ஒண்ணாவே புரியுது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு. அந்த வாழ்க்கைய நான் வாழணும் அப்படின்றது தான் எனக்கு எனக்கு அப்பல்லாம் தெரியாது எனக்கு. எனக்கு எதுவுமே மரணமில்லா பெருவாழ்வு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. உபதேசத்த படிச்சவனே இவர் தான் கரெக்டான நபர் அப்படின்னு தோணுச்சு. இவரு எப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாரு? எப்படி இது எல்லாத்தையும் இவரு பார்த்தாரு? அப்படி நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு தொடங்குனதுல தொடங்குச்சு. இது ஒரு பக்கம். அப்படியே நிறுத்திருவோம். இப்போ வள்ளல் பெருமானோட பிறப்புக்கு வந்துருவோம். வள்ளல் பெருமானோட பிறப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாருமே நம்ம பாடல்கள ஒரு ஒரு பாடல வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப இதுவா சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். "இகத்திலே பரத்தை பெற்றுக்கொள்ள வருவிக்க உற்றனே" அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சொல்லுவாங்க. அது என்ன ஈகம்? அது என்ன பரம்? ஈகம், பரம் இப்படி 2 தான் இருக்கா? இல்ல இது எல்லாம் என்ன? அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சா தான் வள்ளல் பெருமானோட வாழ்க்கை நமக்கு புரியும். நான் ரொம்ப சுருக்கமா வந்து சொல்லிடுறேன். இந்த இகம்னா இம்மை. இந்த இம்மையிலே மறுமை இன்பத்த பெறதுக்காக வள்ளல் பெருமான் வந்து வரி கூட்டுறாரான்னா இல்ல. அப்ப மறுமைன்னா என்ன அப்படின்னா பரம் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. பரம் எப்படிப்பட்ட நிலைகளாக இருக்குது அப்படின்னா, பரம்னா என்னங்க அப்படின்னா, நாதம், விந்து. பரம்னா என்ன அப்படின்னா, உயர்ந்த நிலை. பரம் எத்தன நிலைகளா இருக்குன்னா, 3 நிலைகளாக இருக்கு. இகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இம்மை. இது விந்துவும், தத்துவமாக இருக்கு. இது எத்தன நிலை அப்படின்னா, 6 நிலை கொண்டது. 6 ஆதாரங்களை கொண்டது. இந்த பரம் என்பது 3 நிலை அப்படின்னுவாங்க. ஆனால் அது 3 நிலை அல்ல. அது 12 நிலை அப்படின்னு நானு ஏற்கனவே சத்சங்கத்துல சொல்லியிருக்கேன். அதுதான் நிராதார நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரம் அப்படின்றது மத்தவங்க என்ன நினைச்சுருக்காங்கன்னா 3 நிலை அப்படின்னு நினைச்சுருக்காங்க. அது சுத்த சன்மார்க்கத்துக்கு வரும்போது தான் அது 12ஆக இருக்குது அப்படின்றது தெரியும். 12 6 தான் 18. இப்படிப்பட்ட நிலைகள்லாம் படிப்பால அறியக்கூடாது. அறிவது எப்படி எனில், ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால் தாழுங்குணம் வந்து அருட்சக்தி பதிந்து அறிவு விளங்கி நமக்கு இந்த நிலைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அத நான் முக்கியமா சொல்லிர்றேன். ஏன்னா, நம்ம அகவல் ஆரம்பிச்சதுலேருந்து பல பல மாரி நிலைகள வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம், படிச்சுட்டுருக்கோம், கேட்டுட்டுருக்கோம். ஆனால், இந்த நிலைகளெல்லாம் அறிவது எப்படி அப்படின்றது உங்களுக்கு சாட்சியா நெறைய இடங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த 12 நிலை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, அது நிராதார நிலைகளா இருக்கு. அதனுடைய ஃபோட்டோ நானு இந்த இதுல அதுக்கப்புறம் ஷேர் பண்றேன். இப்போ நம்ம பரம் எப்படி இருக்கு அப்படின்னா, பரம் வந்து பரமா இருக்கு, அபரமா இருக்கு, பரம்பரமா இருக்கு, பராபரமா இருக்கு. அப்போ நம்ம அடைய வேண்டிய பரம் எது அப்படின்னா, பராபரம் தான். அதாவது கடவுள் நிலை. அதுதான் பராபர உண்மை நிலையம் அப்படின்னு நமக்கு 6ஆம் திருமுறையில 3 பாட்டு குடுத்துருப்பாங்க வள்ளல் பெருமான். அந்த 3 பாட்டு படிச்சாலே 3 படிநிலைகளான ஜீவகாருண்ய ஒழுக்கமும் புரிஞ்சிரும். அதேபோல 3 படிநிலைகள் நம்ம ஜீவகாருண்யம்னு சொன்னோம். அதேபோல எத எடுத்தாலும் 3 பார்த்தோம். ஏன் சுத்த சன்மார்க்கமே விளங்கும் காலத்தில் 3 தான் இருக்கும் அப்படின்னு வள்ளல் பெருமான் வந்து உரைநடையில எழுதியிருப்பாங்க. அதுபோல எல்லாமே 3 தான் இருக்கும். அது மாரி இந்த பரமும் 3 இருக்குது. அத உண்மைய தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பராபர உண்மை நிலையம். அதாவது கடவுள் தான் நமக்கு அத தெரிவிக்கணும்ன்றது பராபரம். அப்ப பரம், அபரம், பரம்பரம் அப்படின்னு நம்ம 3 பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பரம் வந்து மறுமை. இது நாதம், பிந்துவ பத்தி பேசுறது. இது உயர்நிலை. இது ஒரு உயர்ந்த நிலையா எல்லாரும் இங்கே நின்னுட்டாங்க. வள்ளல் பெருமான் அதுக்கு அடுத்ததா ஒரு அபரம் அப்படின்னு சொல்றாங்க. அது பேரு பதம் அப்படின்னு சொல்றாங்க வள்ளல் பெருமான். அபரத்த பதம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நாதத்தோடு விந்து சேர்ந்தால் அந்த பேரின்ப வாழ்வு கைகூடும். அதுவே அபரநாதம், அபரவிந்துன்னு நமக்கு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அது 5 நிலைகள கொண்டது. அதில தான் துரியம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நமக்கு அருட்சிவ நிலை அப்படின்றத சொல்றாங்க. பரம்பரம் அப்படின்றது என்னன்னா, சுத்த நாதம், சுத்த விந்து நிலை. அதுவும் 5 நிலைகள கொண்டது. அங்கேயும் துரியம், துரியாதீதம் இருக்கும். அந்த நிலைகள்ல நமக்கு தான் அதுதான் சுத்த சிவநிலை அப்படின்றத சொல்றாங்க. அப்போ அருட்சிவநிலை, சுத்த சிவநிலை. அந்த அருட்சிவநிலையை நீங்க சமரச நிலை அப்படின்னும் சொல்லலாம். சமரச வேதம் என்பதுதான் திருவருட்பா. சமரசத்த சொல்லிக் கொடுக்கிறது தான் உங்களுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம். சமரசம் என்பது எல்லா உயிரிலும் பொதுவாய் பார்ப்பது. சுத்தம் என்பது எவ்வுயிரும் தம்முயிராக பார்ப்பது. எல்லாம் தாமாய் நிற்பது. இந்த பராபரம் என்பது உண்மை நிலை. அதுதான் உண்மையான நிலை. இந்த பரம்பரம் கூட நிலை இல்ல. இந்த பராபரம் தான் உண்மை நிலை. அதனாலதான் அந்த தலைப்புக்கே உண்மை நிலையம் அப்படின்றது. பராபரம் உண்மை நிலையம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பராபர உண்மை நிலையம்ட்டு. வள்ளல் பெருமானுக்கு முதலே ஆண்டவர் தெரிவித்தது என்ன அப்படின்னா, கருணையும் சிவமுமே பொருளென காணும் காட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அதை போலவே நான் பெற்றிருக்கேன். நீ சொன்னது போலே நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் வந்து சொல்றாங்க. இப்படிப்பட்ட அந்த பராபரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க அதாவது நம்ம இந்த பொருள், அதாவது இந்த மெய்ப்பொருள் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த அகவல்ல போய் படிச்சீங்கன்னா, நம்ம அது அகவல் வரும்போது பார்ப்போம். அதாவது ஒன்றல்ல, இரண்டல்ல, ஒன்றின் இரண்டல்ல, அந்த அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பொருளியலை பத்தி விளக்கியிருப்பாரு வள்ளல் பெருமான். முதல்ல மெய்ப்பொருள், மெய்ப்பொருள், மெய்ப்பொருள்ன்றது மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து அப்படின்றதுக்கான பகுதிகள் ஒரு 9 இரு வரிகள் வரும் அங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பொருள்கள பார்ப்பீங்க. அருட்பெரும்பொருள், ஒருமை மெய்ப்பொருள், அது மாரி நித்திய பொருள், சத்திய பொருள், அது மாரி பொருள்கள பத்தி சொல்லியிருப்பாரு. அருட்பெரும்பொருள், தனிப்பொருள் அப்படின்னிருப்பாரு. இந்த மாரி பல பொருட்கள சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே ஒரு பொருளையே குறிக்கும். அதுதான் கருணை, சிவம்,
தயவு. இது ஒரு பொருளையே குறிக்கும்னுவாரு. அது அந்த ஒரு பொருள்னா என்னன்னா, சொல் பொருளோ, இந்த பொருளோ இல்ல. அது பரம்பொருளா பரம்பொருள் அப்படின்றது நம்ம இப்போ வார்த்தை போட முடியாது. ஏன்னா, பரம்னா நமக்கு மட்டும் தான் தெரியும் பரம்னா என்னன்ட்டு. அதனால பராபர பொருள்னு வச்சுப்போம். இல்ல உண்மை பொருள்னு வச்சுப்போம். இல்ல அதாவது சத்திய பொருள்னு வச்சா கரெக்ட்டா இருக்கும். அ அது மாரி நம்ப கடவுளுக்கு நம்ம ஒரு டெஃபினிஷன் குடுக்கணுன்னும்போது, அத இப்படின்னு சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலை, இதுவே உயர்நிலை எனும் ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமே அப்படின்ற ஒரு அகவல் லைனையும், என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி அப்படின்ற அகவல் லைன்களையும் நீங்க முன்ன பின்ன படிச்சு பார்த்து, அகவலோட கடைசி ஒரு பகுதியான "சபை எனது உளமெனத் தானமர்ந்து எனக்கே" அப்படின்ற வரிகள தொடங்கி, நீங்க முழுவதும் அகவல அடிக்கடி, அடிக்கடி அந்த வரிகள படிச்சு முடிங்க. அது ரொம்ப முக்கியம். அத படிச்சீங்கன்னா, உங்களுக்கு அது அதுதான் வந்து மொத்த சாராம்சம். அகவலுடைய மொத்த சாராம்சம் அதுதான். வள்ளல் பெருமானோட பிறப்ப பார்க்கணும்னா, நம்ப இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லாம வேற எதெல்லாம் புரிஞ்சிருக்கணும் அப்டின்னா, 7 வகை பிறவிய பத்தி நம்ம புரிஞ்சிருக்கணும். அது வந்து நமக்கு உரைநடை புத்தகத்துல நம்முடைய சன்மார்க்க சங்க திருநெறி குறிப்புகள்ல நம்முடைய 1932 பதிப்புல 15வது பக்கத்துல 16வது தலைப்பு 7 வகை பிறவி. இந்த தேகத்திற்கு பிறப்பு 7 உண்டு. அதுபோல் 7 வகை பிறப்பிலும் ஒவ்வொரு பிறப்புக்கு எவ்வேழு பிறப்புண்டு. அந்த எவ்வேழு பிறப்பும் ஒவ்வொன்றில் அனந்தமாய் விரிந்த யோனி பேதங்களின் விரிவெல்லாம் தோன்றி மேலேறி மறுபிறவி உண்டாம். ஒவ்வொரு பிறவியும் எந்த கல்பத்தில் நஷ்டமடைகின்றதோ அந்த கல்ப காலம் வரையில் தோற்றமில்லாமல் மண்ணில் மறைந்திருந்து மறுகற்பத்தில் தோன்றி இவ்விதமாகவே மற்ற யோனிகளிடத்தும் பிறந்து முடிவில் இத்தேகம் கிடைத்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தேகத்துக்கும் 7 பிறவி உண்டுன்றது அதுக்கப்புறம் பிறகு அது நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதை பத்தி நம்ம இன்னும் தொடர்ந்து இந்த இந்த வாழ்க்கை வரலாறு நம்ம எப்படி பார்க்க போறோம்னா 7ஆ பிரிச்சு பார்க்க போறோம். அந்த 7 எவ்வேழா இருக்குது. எவ்வேழுன்னா என்னன்னா அதுக்கு அது விரிச்சால் விரிஞ்சினே போகும். பட் இருந்தாலும் நம்ம 3 7ஆ பார்க்க போறோம். அந்த 3 7 எது அப்படின்னா, முதல்ல நம்ம இந்த மனித பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி 7 அதாவது இது 7வது பிறப்பு தான் இந்த மனித பிறப்பு. யோனி பேதங்கள்ல. அத அது எப்படி வள்ளல் பெருமான் வந்தாங்க அப்படின்ற விதமும், அவரும் ஒரு ஆன்மா தான் இல்லையா? அவரும் எப்படி வந்தாருன்னு இல்லையா? அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ அத வந்து வள்ளல் பெருமான் பிறக்கறதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் நடந்துச்சோ, அந்த விஷயத்த வச்சு நம்ம 7 ஆகவும், அத அவரே எழுதியிருக்காரு. அத நம்ம பார்த்துருவோம். அதே போல அவர் பிறந்த பிறகு 7 பிறவிகள் இந்த தூல தேகத்துல எடுத்த 7 பிறவிகளும், அதுக்கப்புறம் சூக்கும பிறவிகள் 7 பிறவியும் வள்ளல் பெருமான் எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்றத நமக்கு மிக விளக்கமா சொல்லியிருக்காங்க. இந்த 3 7 பிறவிய நம்ம வந்து பார்க்கணும். இந்த 3 7 பிறவிய வச்சுதான் நம்ம வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கைய தொகுக்கணும். அப்படி பார்த்தா தான் நமக்கு புரியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வள்ளல் பெருமான் வந்து சிவாச்சாரியார் வந்தாரு. நம்ம வடிவுடைய அம்மா வள்ளல் பெருமான தாயார வந்து ஏதோ ஒரு வகையில அனுகிரகம் செஞ்சாரு. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வள்ளல் பெருமான் பிறந்தாருன்னு இருக்கும். இத ஒரு சிலர் நம்பாம இருக்கலாம். இல்ல சொன்னத அப்படியே நம்பியிருக்கலாம். இது போல முற்றும் உடன்படல் போன்ற உடன்படாமை அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு வந்து நடந்த வண்ண முறைத்தல்ல இருக்கும். நடந்த வண்ண முறைத்தல் தான் ஒரு சத்சங்கத்துக்கான டெஃபினிஷன்.
அதை அடிக்கடி படிக்கணும். படிச்சாதான் நமக்கு வந்து சச்சங்கம்னா எப்படி செய்யணும், ஒருத்தவங்க கிட்ட பேசணும், ஒருத்தவங்க கிட்ட அந்த அதாவது பேசணும்னா சாதாரணமா உலகியல் இல்ல, அருளியல நம்ம வந்து கலந்துரையாடும் போது நம்ம எப்படி அதை வந்து செய்யணும் அப்படின்றத நடந்த வண்ண முறைகள் தான் நமக்கு வந்து ஒரு ஒரு இலக்கணமாக இருக்குது. சச்சங்கத்துக்கான இலக்கணமே நடந்த வண்ண முறைத்தல் தான். இப்போ நம்ம இந்த 7 வகை இதுல இப்படிதான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம சொன்னோம். இந்த 7 வகை பிறப்பு இன்னும் கொஞ்சம் அடிஷனலா புரியணும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புரியணும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து சுரர், அசுரர் அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து தலைப்ப போய் நல்லா படிக்கணும். அந்த சுரர், அசுரர் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா, நெறைய பேர் அகவல் படிக்கும்போது கூட எனக்கு இந்த மாரி கந்தக வாசனை வீசு அது தெரியல. அவங்க விபூதி வாசனை, விபூதி வாசனைன்றாங்க நெறைய பேரு. அது வந்து கந்தக வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுரர், அசுரர்லாம் படிச்சா அது புரியும். ஏன் வருது அப்படின்றது. அகவல் படிக்கும்போதே இது ஏன் வருது? அதாவது அகவல் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பக்தியோட படிக்கிறாங்கன்னு அர்த்தம். அத நீங்க படிக்கும்போது, அங்க ஏன் இது மாரி வருது அப்படின்றது, நம்மள சுத்தி அந்த மாரி ஆன்மாக்கள் வந்து சூழ்ந்திருக்கும். கடவுள் வருவாரான்னா வரமாட்டாரு. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கடவுள் வர்றதுக்கான மனுஷ தேகத்துல கடவுள் காரியப்படுறதுக்கான ஒரே வழி ஜீவகாருண்ய ஒழுக்கம். அத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஆன்மாக்கள் வருமானா வரும். வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அதெல்லாம் வேணாம். அது ஒரு சப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். நம்ம என்ன சொல்லி தரோமோ அதையே பார்ப்போம். இந்த சுரர், அசுரர பார்க்கணும். அதேபோல ஆண், பெண் அப்படின்றத பார்க்கணும். ஆண், பெண்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆகாசத்தில் பிருத்திவியும், பிருத்திவியில் ஆகாசமும். எல்லாருக்கும் ஒரு 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 தன்மை இருக்கு. நான் சன்மார்க்கத்துல வந்து பார்த்ததுல ஒரு தன்மை இருக்கு. என்னன்னா, ஆணியல் அறிவும், பெண்ணியல் மனமும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ பெண்கள்லாம் பற்றுகளுக்கு உரித்தானவங்க, ஆண் தான் அறிவானவங்க அப்படின்ற மாரிலாம் வந்து நினைக்கிறவங்களுக்கு, வள்ளல் பெருமான் அடிக்கிற ஒரு அடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருவம் குறிப்பது அவசியமல்ல. மேலும் ஆகாசத்தில் பிருத்திவி தோன்றுவது போல், ஸ்திரீ பாகமாகிய பிருத்திவியில் ஆகாசமும் தோன்றும். ஆதலால் அனுபவத்தில் தெரியும்ன்றாரு. இதெல்லாம் வந்து இப்படி ஆச்சுன்னா அனுபவத்துல எல்லாம் தெரியுமா? அதாவது இப்ப வள்ளல் பெருமான் ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இன்னொன்னும் தோணுது. நான் அதையும் சொல்லிடுறேன். இது இது அது அது இது இதுக்குள்ளேயே இருக்கு. ஆகாசத்தில் பிருத்திவி தோன்றுவது போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆணிடத்திலயும் பெண்ணாகிய மனம் தோன்றும், பெண்ணிடத்திலயும் ஆணாகிய அறிவும் தோன்றும். அதுபோல பிருத்திவியில ஆகாசம் தோன்றாது அப்படின்னா நம்ம இடத்துல அருள் காரியவே படாது. நம்மலாம் பிருத்திவி தான். அதாவது பிருத்திவின்றது மாயை தான். மாயையில தேகத்துல அருள் காரியப்படும்ன்றதுக்கு இது சாட்சி. அது எப்படி ஆண்ல மட்டும்தான் விசேஷமா இதுவாகும், பெண்ல ம்ஹ்ம். அந்த புரிதலே முதல்ல ஒரு தவறான புரிதல். அதனாலதான் என்னவோ இன்னைக்கு சன்மார்க்கத்துல பெண்கள் தான் மிக சிறந்த புரிதலாக இருக்கிறாங்கன்றத நான் பார்க்கிறேன். இது இந்த சபையில நான் வந்து பதிவிடுறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை எனக்கு. இப்போ அடுத்ததா வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாறை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரோபகாரம், சத்திசாரம் இந்த பிருத்திவி, ஆகாசம் அப்படின்றது அதாவது நாதம், விந்து இப்படி 2 2ஆ பார்க்கணும். அந்த நாதத்தோடு விந்து சேர்க்கிற வேலை தான் இந்த விஷயம். ஆனா வள்ளல் பெருமான் இன்னைக்கு போற போக்க பார்த்தா, அந்த விந்து கூட தான் நாதத்தை எடுத்துட்டு வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கு. அதுதான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். ஆண், பெண்ண மனத சிற்றபை தான் ஆக்க சொல்றாரு வள்ளல் பெருமான். அங்கதான் கடவுள் வருவாருன்றாரு. மனம் என்ன, யாருடைய பாகம் என்னன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால நான் ஒட்டுமொத்தமா எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பெண்ணாக இருக்கும் இந்த ஆன்மாக்கள், ஆணாக இருக்கும் அந்த கடவுள், அந்த உச்சகட்ட அந்த ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா?
அதாவது பாவனை செய்வாங்க இல்லையா? அந்த பாவனைக்கு உச்சமா வள்ளல் பெருமான் வந்து இந்த பரோபகாரம் சத்விசாரம் என்பதை கொடுத்து மனதை சிற்றபை என்னும் அறிவாகிருதி ஆக்குது. இது இப்ப நான் பேசினது எல்லாம் உள்ளடக்குனது தான் இந்த விஷயங்கள். இந்த மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது அப்படின்றது நிறைய வகையில நீங்க பார்க்கலாம். இந்த மன இந்த மனித தேகத்துல கடவுள் காரியப்படுறது எப்படின்னு நம்ம புரியாம பல வகை ஆச்சாரங்களை நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம சன்மார்க்கத்துல. அதை கொஞ்சம் தயவு கூர்ந்து சத்திய ஞானாச்சாரம் என்பது என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அததான் நம்ம இவ்வளோ காலமா சொல்லிட்டு வரோம். சனிக்கிழமை தோறும் சன்மார்க்கம் தொடங்குனதுல இருந்து இன்று வரை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே இதான். சத்திய ஞானாச்சாரம் தான் நம்ம சொல்லிட்டு வரோம். இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றோம். அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாதான்னு கேக்குறாங்க. இல்லங்க, வள்ளல் பெருமான் இப்படிதான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றோம். அந்த வள்ளல் பெருமான் இப்படிதான் நம்ம செய்யணும்னு சொன்னதுதான் நமக்கு சத்திய ஞானாச்சாரம். இப்போ வள்ளல் பெருமானோட பிறப்பை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை கண்டிப்பா புரிஞ்சே ஆகணும். இவரோட பிறப்பு, அது என்ன பிறப்பு, என்ன டிசைன் அது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சிருஷ்டிகளும் பக்ஷ பேதங்களும் அப்படின்றத நம்ம ஒரு தலைப்பு இருக்கு. அந்த தலைப்பு வந்து நமக்கு வந்து 50 வரும்னு நினைக்கிறேன். 65 1932 பதிப்புல சங்க விவகார திருநெறி குறிப்புகள்ல 65. அந்த 65ல சிருஷ்டிகளும் பக்ஷ பேதங்களும். சிருஷ்டிகள் பக்ஷ பேதத்தால் அனந்த வகை பக்ஷம் ஆவன. அணுபக்ஷம், பரமானுபவ பக்ஷம், சம்பு பக்ஷம், விபு பக்ஷம், பிரகிருதி பக்ஷம் ஆக 5. இவற்றில் சம்பு விபு இவ்விரண்டும் அபக்குவம் இல்லை. மற்ற 3ம் பக்குவ அபக்குவம் உள்ள. அப்போ வள்ளல் பெருமான் வந்து சம்பு விபு பக்ஷத்துல தான் வந்து பிறந்திருக்காரு. நம்ம பிறப்பெல்லாம் விட்டுருவோம். முதல்ல சம்பு விபு பட்சத்துக்கு வந்துரும். இப்ப சம்பு விபு பட்சத்துல என்ன அப்படின்னா, இது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். பட் இருந்தாலும் சம்பு பட்சம் என்பது வாக்கினால் சொன்னவுடன் கருத்தரித்தல். பிரகிருதி பட்சத்தில் சங்கல்பித்த 3.25 நாழிகைக்குள் பிண்டம் கீழ் தோன்றுதல். அப்ப இது கிடையாது. வள்ளல் பெருமான் இந்த மாதிரி வரல. அப்போ சம்பு பட்சம் தான் அப்படின்றதுதான் வந்து இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சம்பு பட்சம்ன்றது மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். வாக்கினால் சொன்னவுடன் கருத்தரித்தல். இந்த சம்பு பட்சம்னா என்ன? இந்த சம்பு பட்சம் புரியறதுக்கு மேல உள்ள 3 பட்சங்கள் நமக்கு புரியணும். அது ரொம்ப டீப் சப்ஜெக்ட். அதெல்லாம் படிச்சு பார்த்து புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு வள்ளல் பெருமானோட பிறப்பு இதுதான் அப்படின்றது புரிஞ்சிடும். இதையும் டீப்பா நான் 7 பிறவியில ஆரம்பிச்சேன். அந்த 7 பிறவிலே நான் வந்து முடிச்சிடுறேன். நீங்க இப்போ சத்திய விண்ணப்பம் வந்து சங்க சத்திய விண்ணப்பம் படிச்சிருப்போம். அந்த சங்க சத்திய விண்ணப்பத்துல அஞ்ஞான இருளில் தோன்றி இந்த தாவர யோனி வர்க்கத்துக்கு வந்தோம். பின்பு 2வது யோனி வர்க்கமான ஊர்வன வந்தோம். 3வது யோனி வர்க்கமான வண்டு அந்த மாதிரி பறவைகளா வந்தோம். 4வது யோனி வர்க்கமான அணில், குரங்கு என்ற அந்த அவ்விலங்கு யோனி வர்க்கத்துக்கு வந்தோம். அதே போல 5வது யோனி வர்க்கமான பசாசர், பூதர் என்னும் சொல்லப்படுகின்ற அந்த அதாவது தேவ யோனி வர்க்கங்களுக்கு வந்தோம். அதுக்கு பின்பாக காட்டகத்தார் கரவு செய்வார், கொலை செய்வார் முதலிய நரக யோனி வர்க்கத்துக்கு வந்தோம். அதுக்கு பிறகா மனித தேகம் என்பது 7வதா கிடைச்சது. இதுதான் வள்ளல் பெருமான் 7 பிறவியில சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் வந்து எனக்கு முதல்ல நான் ஆரம்பிச்ச இடத்துல முடிச்சிடுறேன். நான் வந்து முதல்ல பேருபதேசத்தை படிச்சுட்டு பின்பு நான் படிச்ச விண்ணப்பம் இதான். இந்த 7 பிறவிகளை படிக்கும் போதுதான் எனக்கு ஆண்மனை ஒருபாடு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இந்த மனித தேகத்துல எவ்வளவு பெரிய இது விஷயம் மனித தேகம்ன்றது எனக்கு புரிய வந்துச்சு. வள்ளல் பெருமான் நமக்கு அளித்த மிகப்பெரிய வரம் என்னன்னா, அவருடைய வரலாற நமக்கு புரிஞ்சுக்கணும்னா அவர் கொடுத்த அந்த சமரச வேதமாகிய இந்த முழு திருவருப்பாவை முழுவதும் படித்து உணர்ந்தா மட்டுமே அவருடைய வாழ்க்கை வரலாற நம்ம தொகுக்க முடியும், தொகுத்து பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கை வரலாற நம்ம புரிஞ்சு ஆண்மனைய ஒருமைப்பாடும் ஜீவகானியும் ததும்ப நம்ம வாழ்க்கையை வந்து நிரப்பிக் கொள்ள முடியும்.
ஆன்ம லாபத்தால் நாம் அந்த சிவானுபவத்தை ஆன்ம லாபமாகிய அந்த சிவானுபவத்தை நாம் பெற முடியும் என்று சொல்லி இன்றைக்கு முடித்துக் கொள்வோம். நன்றி.